சிங்கர் மதுவந்தி அவர்களோட என்னோட பழக்கம் நமது அழகிய சிங்கரின் சொல்புதிது குழுவோட தான் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் என்ன தலைப்பு கொடுத்தாலும் உடனுக்குடனே கவிதை எழுதிடுவார். எண்பாவா இருந்தாலும் சரி, எந்த பாவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அருமையா கவிதைகள் எழுதி போட்டுக்கிட்டு இருந்தார். அப்பப்போ நான் எங்களுக்குள்ள மெசேஜ் பேசிக்கிட்டுலாம் இருந்தோம். அப்புறம் அவர் ஜெயந்திபுரத்தில் இருந்தவர் தெரிய வந்த பிறகு நானும் ஜெயந்திபுரத்தில் ரூம்ல இருந்தேங்கிற முறையில் அதை பற்றி எல்லாம் மதுரையை பற்றி பேசி நெருக்கமான நண்பர் ஆனார். அவருடைய கவிதைகளை நான் பாராட்ட, என்னுடையதை அவர் பாராட்ட, அந்த மாதிரி இந்த நட்பு தொடர்ந்தது. நடுவில் அவரை நேரில் பார்த்தது இந்த கேட்கும் செவிக்கு எங்கும் இசை அப்படிங்கிற அந்த புஸ்தக வெளியீடு குவியம் வெளியீடா நம்ம இங்கே சென்னையில் நடந்தப்போதான் அவர் நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப உற்சாகமா சுறுசுறுப்பா மகிழ்ச்சியோட அங்கே இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பார்க்கறதே நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஈவன் இந்த ஜூம் மீட்டிங் குவியம் விருட்சம் மீட்டிங்ல பார்க்குறப்பவே மற்றவங்க பேசுறதை விட அவரைத்தான் நான் பின் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அவருடைய ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தரையும் பாராட்டுற மாதிரி முகபாவங்கள் காமிக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்போ லேட்டா வர்றவங்களெல்லாம் அந்த அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார் அப்படின்னு அறிமுகப்படுத்து. ஸோ அந்த மாதிரி ஒரு நண்பர் நம்ம இனிமே கிடைக்கிறது கஷ்டம். அவருடைய கவிதைகள்ல அதாவது ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு 2 கவிதைகளை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வாசிக்கிறதுக்கு. கேட்கும் செவிக்கு எங்கும் இசை அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புல இருந்து 99 அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை, 100ங்கிற தலைப்புல ஒரு கவிதை. 99 தொட்டுவிடும் தூரம்தான், எட்டிவிடும் உச்சம்தான், இன்னும் கொஞ்சம் முயற்சி, இன்னும் கொஞ்சம் பயணம் கிடைத்துவிடும், குட்டி அழகு பார்க்க இன்னொரு மகுடம், உச்சியில் ஏறி நின்று கொடி நாட்டி முழங்க இன்னொரு சிகரம் வசப்பட்டு விடும். அந்த சாதனை மைல்கல் அடைந்த பின் அது வேறு உலகம், வேறு பார்வை, வேறு உணர்வு. அடைவதற்கு முன்னேயான தருணங்கள் ஆவல், துடிப்பு, எதிர்பார்ப்பு, தவிப்பு தோய்ந்த கணங்கள். மருத்துவமனையில் உள்ளே போய் போய் வரும் செவிலியர் முகம், உடல் மொழியில் ஏதேனும் நல்ல செய்தி தெரியுமென கவலையோடு காத்திருக்கும் நொடிகள். கண் விழித்து படித்து தேர்வுக்கு தயார் செய்து விடைத்தாளில் பெயர் எண் எழுதி கேள்வித்தாளுக்கென தவிப்புடன் எதிர்பார்க்கும் நிமிடங்கள். வெளிநாட்டு வேலையெனச் சென்ற மகள் வருடங்கள் தாண்டி முதல் முறை ஊர் வரும் வேளை, விமானம் கீழிறங்கிய பின்னும் வெளியே முகமாவது தெரியாதாவென ஏங்கி நிற்கிற தருணங்கள். அடைவதற்கு முன்னேயான அது வேறு உலகம், வேறு பார்வை, வேறு உணர்வு அப்படின்னு சொல்குயில 99ங்கிற தலைப்புக்கு அந்த எதிர்பார்ப்பை பத்தி எழுதினவரு மறுநாள் 100ங்கிற தலைப்புல அந்த எதிர்பார்ப்பை அடைஞ்ச பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர்வையும் எழுதியிருக்காரு. தலைப்பு 100. தானாக பயணிக்க தைரியம் வந்திருக்காது. கைகோர்த்து மனது இசைந்து பாதை செல்ல ஒத்த ரசனை தோழமையும் வழிநடத்த தலைமையும் வாய்த்திராவிடில் மலையேறி சிகரம் தொடும் பயணம் சாத்தியப்பட்டிருக்காது. பயண வழியெங்கும் நடுநடுவே நின்று வண்ண மலர்கள், பறவைகளின் கீதம், சலசலத்தோடு மாற்று நீரில் திளைப்பு என கொண்டாட்டமும் குதூகலமுமாய் புன்னகையும் மன மகிழ்வுமாய் கடந்த பின்னர் சிகரம் தொட்ட வேளை பரவச அனுபவம். திரும்பி பார்த்தால் கடந்து வந்த தூரம், ஏறி வந்த உயரம், அடைந்த சிகரம் பிரமிப்பாக இருந்தது. கொடி நாட்டி கொண்டாடி கைகொட்டி சுய படங்கள் சொடுக்கி ஆசுவாசமாய் அமர்ந்த வேளை, அடைய இன்னும் உண்டு சிகரங்கள், தொடரணும் பயணம் என கேட்டபோது இசைந்த மனதும் இணைந்த கைகளும் சேர்ந்த பயணத்தில் அதுவும் சாத்தியமெனவே தோன்றுகிறது என்று எண்ணியிருந்த அவர் இவ்வளவு விரைவில் நம்மை விட்டு செல்வார் என்று நினைக்கவில்லை. அவருடைய நம்பிக்கை கவிதைகள் நம் அனைவருக்கும் நம்பிக்கை கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி.